Hello friends, welcome to Sparkles channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா TNA கவுன்சிலிங் 2024ல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வராத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணணும்ன்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஸ்டேட்டஸ்ன்றது உங்களோட நீங்க TNAல உங்களோட லாகின்ல போய் பார்த்தா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல தெரியும். அப்லோட் ஸ்டேட்டஸ்ன்றது மோஸ்ட்லி சில பேருக்கு வந்து கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும். கரெக்டா நீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்கன்னா இல்ல வந்து நீங்க இன்னும் வந்து கரெக்டா பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிஜெக்டட்னு வந்திருக்கும். அது வந்து உங்களுக்கு TFC வெரிஃபிகேஷன் சென்டர்ல இருந்து கால் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒருவேளை கால் பண்ணலன்னா வெயிட் பண்ணுங்க, இன்னும் டைம் இருக்கு, 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது, இன் ப்ராக்ரஸ்ன்னு வருது. இன் ப்ராக்ரஸ்னா இன்னும் வந்து போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இன்கம்ப்ளீட் இருக்கு. இன்கம்ப்ளீட்க்கு வந்து என்ன TFC ரிமார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வந்து கிளியரா இல்லை. அதுல வந்து 12th நீங்க வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்களா, அந்த அப்லோட் பண்ணிருக்க மார்க் ஷீட் வந்து கிளியரா இல்லை. அதுல நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கா, இல்ல உங்களோட மார்க்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா தெரியலன்ற மாதிரி அவங்களோட ரிமார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒருவேளை வந்து TFC ரிமார்க் ஸ்டேட்டஸ் வந்து இது வந்து எங்களுக்கு தெளிவா தெரியல வெறும் சொல்லிட்டாங்கன்னா எந்த டாக்குமெண்ட்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் அதில் அப்லோட் பண்ணிருக்கோம்ன்றதுனால நமக்கு எதுனே தெரியாது. அப்படின்னும் போது இவங்க ப்ராப்பரா இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து சொன்ன மாதிரி ஸ்மால் லெட்டர்ல இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு தெளிவா தெரியல மார்க் ஷீட்ல. அதனால நீங்க ரீ அப்லோட் பண்ணுங்கன்றது உங்களுக்கு ரிமார்க்ஸா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது TFC ரிமார்க்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, எந்த ஒரு பயமும் தேவையில்லை. நீங்க ஒருவேளை உங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பா கொடுத்துருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது அங்க போயிட்டு மாத்திக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஸ்கூலோட நேம் தப்பா கொடுத்துட்டேன், ஸ்கூல் அட்ரஸ் தப்பா கொடுத்துட்டேன், ஸ்கூல் எந்த சிட்டியில இருக்குன்னு நான் தப்பா கொடுத்துட்டேன் மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க கால் பண்ணி. இதெல்லாம் எதுவுமே பயப்படுறதால நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனே நான் வந்து இன்னும் சர்டிஃபிகேட் வாங்கலாம், நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து நான் அப்ளிகபிள் தான், நான் காலேஜ்ல போய் ஃபீஸ் ரிடக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் பே பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட காமிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து லெஸ் பண்ணுவாங்க. அரௌண்ட் 25,000 வந்து உங்களுக்கு இயர்லி வந்து கம்மி பண்ணுவாங்க. அதனால வந்து ஜஸ்ட் வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் ஆகாம அவங்க என்ன சொல்றாங்க கரெக்டா வந்து ரிமார்க்ஸ் வந்து பாருங்க. ஒருவேளை அக்செப்டட்னு வந்துச்சா நெக்ஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு நீங்க ரெடி ஆகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அது எல்லாமே வந்து எப்படி நடக்க போகுது என்ன பண்ணணும்ன்றது எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அது கால் பண்ணி கேளுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.